500 கிலோ ஒரு மனித உடம்புனால தூக்கவே முடியாது. ஒரு மனித உடம்போட லிமிட் அது கிடையவே கிடையாது. ஆனா ஹெடியால் அப்படின்ற இவரு மூக்குல ரத்தம் சொட்ட சொட்ட 500 கிலோவ 2016ல தூக்குனாரு. இத ஜிம்முக்கு போய் ட்ரெய்னிங் பண்ணி சாப்பிட்டு மட்டும் பண்ணல. இன்னொரு அடிஷனலா ஒரு விஷயம் பண்ணாரு. ஜிம்முக்கே போகலன்னா கூட இந்த ஸ்டோரிய கேளுங்க. கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஹெடியால் அப்படின்ற இவருக்கு 13 வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கு. 500 கிலோ ஆஃப்டன் நம்ம தூக்கி ஆகணும், டெட் லிஃப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. இவரு ஜிம்முக்குலாம் போறாரு, நல்லா ட்ரெய்னிங்லாம் பண்றாரு. நல்லா 420 கிலோ, 450 கிலோ வரைக்கும் இவரால நல்லா அசால்ட்டா தூக்கிட முடியுது. இவர் 500 கிலோ தூக்கி ஆகணும். 500 கிலோ ஒரு மனித உடம்புனால தூக்கவே முடியாது. உடனே இவருக்கு ஒரு தாட் வருது. நமக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் மேல ஒரு 500 கிலோவுக்கு ஒரு பெரிய கல்லு வந்து விழுந்துருச்சு அப்படின்னா, நம்ம எப்படியாவது என்னால 450 கிலோ தூக்க முடியுது. ஒரு அட்ரினலின் ரஷ் நம்ம உடம்புல வரும். அந்த மாதிரியான ஒரு நேரத்துல கோவம் வந்து நமக்கு ஒரு அட்ரினலின் ரஷ் வரும். அந்த ரஷ் வந்தப்ப இந்த 500 கிலோ என்னால அசால்ட்டா தூக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அந்த அட்ரினலின் ரஷ் வந்ததுன்னா, கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒருத்தருக்கு. ஒரு இடத்துல கீழ விழுந்துடுறாங்க. கை கால்லாம் உடைஞ்சிருந்தா கூட டக்குனு ஒரு 10 செகண்டுக்கு எழுந்து நிப்பாங்க. அதுதான் அந்த அட்ரினலின் ரஷ் அப்படின்றது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடக்கல. ஒரு டாக்டர்ஸ் கிட்ட போய் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. என் பையன் மேல 500 கிலோ விழுகவே இல்ல. ஆனா என் பையன் மேல 500 கிலோ விழுகுது அப்படின்னா, அத தூக்குறதுக்கு என் உடம்புல ஒரு அட்ரினலின் ரஷ் வரும் பார்த்தீங்களா? ஒரு மென்டல் ஸ்டேட் ஒண்ணு போகும் பார்த்தீங்களா? இந்த மாரி ஒரு விஷயம் நடக்காத நேரத்திலேயே, அந்த மாரி ஒரு விஷயம் நடந்த மாரி நான் இமேஜினேஷன் பண்ணி, அந்த ஒரு மென்டல் ஸ்டேட்குள்ள போகணும். அப்படி போனேன் அப்படின்னா, அந்த அட்ரினலின் ரஷ்ல நான் 500 கிலோ தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்டலாம் பேசுறாரு. சைக்காலஜிஸ்ட் கிட்டலாம் பேசுறாரு. பேசின உடனே அதுக்கேத்த மாரியான ட்ரெய்னிங்க இவருக்கும் குடுக்குறாங்க. ஜிம்முக்கு போய் ட்ரெய்னிங் பண்ணது மட்டும் இல்லாம, இவரோட பாடி வெயிட் மட்டும் 190 கிலோ. ஒரு நாளைக்கு 10,000லிருந்து 16,000 கலோரி வரைக்கும் சாப்பிடுவாராம். ஜிம்ல ரெகுலரா 400 கிலோக்கு மேல டெட் லிஃப்ட் டெய்லி பண்ணுவாரு. இது பண்ணது மட்டும் இல்லாம, இந்த மென்டல் பிராக்டிஸும் சேர்த்து பண்ணியிருக்காரு. பண்ணதோட சேர்த்து 2016ல ஸ்டேஜ்ல வந்து 500 கிலோ மூக்குல ரத்தம் சொட்ட சொட்ட இந்த 2 ட்ரெய்னிங்குமே சேர்த்து அந்த பலன்ல தூக்குனாரு.